வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வெங்காய மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நாம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கினோன்னு நாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். பாருங்கள், அதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கிறேன். வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். தக்காளி எடுத்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்பவும் வதக்கிடாதீங்க. நான் உங்களுக்கு இது வதக்கின பிறகு காட்டுறேன். இது வதங்கின பிறகு நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகி சீக்கிரம் வதங்கிடும். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வச்சு இதை நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கணுங்க. மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கடலை மாவு, இது காரத்துக்கேற்ற பொருள். இந்த கடலை மாவை நாம் என்ன பண்ணணும்னா, தண்ணியில் இதை நல்லா கரைச்சிக்கோங்க. திக்கு பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், கெட்டியாக கட்டி புட்டியமாக இல்லாமல் நல்லா இப்படி மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், எடுத்து வச்ச காரத்தெல்லாம் இதை சேர்த்துட்டோம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இதில் பாருங்கள், ஒரு சொம்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இது கொதிக்கணும். நல்லா கொதித்து வரும்போது நாம் அந்த கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இதில் சேர்த்துடணும். அவ்வளோதான், நல்ல திக்கு பேஸ்ட்டாக ஆகிடும். இது ஒரு கொதி வந்தோடனே நாம் இதில் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேர்க்கலாம். உப்பு காரம்னா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போதே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்தோடனே இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கொத்தமல்லி, கறிவேப்பிலை போட்டு இது பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் கரம் மசாலா பவுடரை தூவிடுங்க. தூவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொத்தமல்லி தூவி நிறுத்திடலாம்.